அம்னோவையும் பாரிசான் நேஷனலையும் விட்டு மாசிசாவும் மாயிகாவும் விலகும் சாத்தியம் பற்றி பரபரப்பாக பேசப்பட்டு வரும் வேளையில் அரசியல் களத்தில் இன்னொரு விவகாரம் விவாதிக்கப்பட்டு வருவதாக உரிமை கட்சியின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் ப ராமசாமி கூறியிருக்கிறார். பாரிசான் நேஷனலை விட்டு அவ்விரு கட்சிகளும் விலகுவது என முடிவு செய்தால் அது MACC எனப்படும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் கவனத்தை ஈர்க்கும். இதனால் இவ்வளவு காலம் மூடி வைக்கப்பட்ட பல்வேறு ரகசியங்கள் மீண்டும் கிளறப்படலாம் என்று ராமசாமி கூறியிருக்கிறார். பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியில் சேர்வது அவ்வளவு எளிதானதல்ல என்பது மாசிசா மாயிகா தலைவர்களுக்கு நன்கு தெரியும். அவர்கள் பாரிசான் நேஷனலுக்குள் இன்னும் அனுபவித்து வரும் சில சலுகைகளை இழக்கக்கூடிய சாத்தியமும் உள்ளது. இந்த இரண்டு கட்சிகளும் பாரிசான் நேஷனலை விட்டு விலகியதும் MACC இக்கட்சிகளின் தலைவர்கள் வீட்டுக்கதவை விரைந்து தட்டும் நிலை வரலாம் என்றும் அவர் கோடி காட்டியிருக்கிறார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசாங்கத்திற்கு எதிர்க்கட்சிகளை சமாளிப்பது எப்படி என்பது தெரியும். நடப்பு அரசாங்கத்தில் குறிப்பிட்ட தரப்பினர் மீது வழக்கு பாய்வது வழக்கமாகிவிட்டது என்றும் அவர் கூறியிருக்கிறார். கடந்த 20 ஆண்டுகளாக அன்வாரும் சரி, பாக்காத்தான் ஹராப்பான் கூட்டணியும் சரி, ஊழல் கலாச்சாரம், அதிகார துஷ்பிரயோகம் ஆகியவற்றில் சம்பந்தப்பட்டதற்காக பாரிசான் நேஷனல் தலைவர்களை வன்மையாக சாடி வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் 2022ஆம் ஆண்டு 15வது பொது தேர்தலுக்கு பிறகு அரசியல் நெருக்கடி தலை தூக்கிய பின் ஒரு காலத்தில் கடுமையாக குறை கூறிய தரப்பினருடன் கூட்டணியை அமைத்துக் கொள்வதற்கு பாக்காத்தான் ஹராப்பான் தீர்மானித்தது. இதற்கிடையே எதிர்க்கட்சி கூட்டணியில் இணைந்து கொள்ள பரிசீலனை செய்வதற்கு மாசிசாவும் மாயிகாவும் ஏன் இவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டன என்று ராமசாமி கேள்வி எழுப்பினார். அம்னோவுக்கும் பாரிசான் நேஷனலுக்கும் கண்மூடித்தனமாக விசுவாசமாக இருந்துள்ள மாசிசாவுக்கும் சரி, மாயிகாவுக்கும் சரி, இப்படி தலைவணங்கும் போக்கு இனியும் ஏற்றுக்கொள்ள முடியாததாக உள்ளது என்றும் அவர் கூறினார். அதிகாரத்தில் ஒரு சிறிய துண்டு தங்களை நோக்கி வீசப்படுவது குறித்து மாசிசா தலைவர்களும் மாயிகா தலைவர்களும் முன்பே தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தால் இப்போது இருப்பதை விட நாட்டின் அரசியல் வரலாறு மிகவும் வேறு மாதிரியாக அமைந்திருக்கக்கூடும் என்றும் ராமசாமி சுட்டிக்காட்டினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.